வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 2 நாள் பயணமாக வருகிற 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருப்பூர் பல்லடத்தில் நடைபெறும் அண்ணாமலையின் பாத யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொள்ளும் அவர் அரசு சார்ந்த பல நிகழ்வுகளிலும் பங்கேற்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் நிறைவு நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக 27ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி திருப்பூர் வருகிறார். சூலூர் விமானப்படை தளத்திற்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து விழா நடைபெறும் இடத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்கிறார். இந்த பொதுக்கூட்டத்திற்காக 1200 ஏக்கர் பரப்பளவில் விழா மேடை, 5 லட்சம் இருக்கைகளுடன் மொத்தம் 15 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதற்கு மறுநாள் 28ஆம் தேதி தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ள நிர்வாக அலுவலகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குலசேகரன் பட்டினத்தில் புதிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் மோடி 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமேஸ்வரம் பாம்பன் கடலின் நடுவே கட்டப்பட்ட புதிய ரயில்வே தூக்கு மேம்பாலத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அரசியல் கட்சிகள் அவரவர்கள் போடக்கூடிய பொதுக்கூட்டங்களிலே அதிகபட்சமாக ஒரு 75,000 இருக்கைகள் தான் போட்டிருப்பாங்க. சொல்றது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அதுதான் அதிகபட்சமாக இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10-15 கான்ட்ராக்டர் எல்லாம் சேர்த்துனீங்கனாலே அவ்வளவுதான் வரும். ஆனால் இந்த முறை அதைவிட 5 மடங்கு அதிகமாக இருக்கைகளையும், கிட்டத்தட்ட நின்று பார்க்கக்கூடிய மக்கள் மட்டும் 10 லட்சம் பேர், 15 லட்சம் பேர் இலக்கு என்று தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றோம். பிரதமர் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் கூட்டணியை உறுதி செய்துள்ளன. தவிர தேமுதிக, பாமகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நீடிக்கிறது. இந்நிலையில் ஒரு நாள் கட்சி நிகழ்ச்சி, மறுநாள் அரசு நிகழ்வு என பிரதமரின் இந்த 2 நாள் தமிழக பயணம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.